என்னோடய சப்ஸ்கிரைபரெல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ ரீசெண்டாக சாப்பிட தான் போயிருந்தோம் பரோட்டாவும் சால்னாவும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடை நகராட்சி வண்டிக்கார தெருவில் நகராட்சிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, முனிசிபாலிட்டிக்கு ஆப்போசிட்டில். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம நிறைய பரோட்டா கடை இருக்குது நம்ம ராமநாதபுரத்தில். ஆனால் நம்ம ராமநாதபுரம் மக்களுக்கு நிறைய அந்த பரோட்டா கடை, நல்ல சால்னாவும் பரோட்டா கடை தெரியல நிறைய பேருக்கு. ஆனால் இந்த இலாய் பிரியாணி கடையில் நீங்கள் ஒரு தடவை போய் பரோட்டா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே சால்னா சூப்பராக இருந்துச்சு. என்கிட்டயுமே நிறைய பேர் சொன்னாப்புல, ஆனால் நான் நம்பலை. அதோட ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் சாப்பிட போனேன். இப்போ சரியான கூட்டமாக இருந்துச்சு. அங்கே கூட்டத்தில் போய் கேட்டோம்னா, ஏன் கூட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, உண்மையை சால்னா உண்மையிலேயே இங்கே மட்டும்தான் மீதி சால்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் தம்பி, எந்த ஹோட்டல்லையுமே சால்னா அந்தளவுக்கு இது இல்லை அப்படின்னு, சால்னாக்காண்டியே இங்கே கூட்டம் கூடும் தம்பி அப்படின்னு சொன்னாப்புல. அதோட நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 பரோட்டா வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் இதுக்கு முன்னாடி போய் சாப்பிட சொன்னதுக்கு நான் நம்பலை. அதோட சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையிலேயே சால்னா சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேணாம். இந்த மாதிரி டேஸ்ட்டான சால்னாக்காண்டியே கடை இந்த கடை இலாய் பிரியாணி கடை தான். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எதுக்கு நம்ம சால்னாக்காண்டி வெளியூரில் நம்ம போகணும்? நம்ம ஊர்லேயே சால்னா டேஸ்ட்டான கடை இருக்கும்போது எதுக்கு நம்ம ஒவ்வொரு இடம் தேடி அலையணும்? இன்னொன்று உங்கள்கிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதியம் பிரியாணி போடக்கூடிய இந்த பிரியாணியை பார்த்தீங்கன்னா, பெரிய கடைகளில் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த பிரியாணி கடைக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த பிரியாணி டேஸ்ட்டான ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அதுதான் இந்த கடையோடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அரண்மனையில் ஈசா பள்ளியாசத்தர்கிட்ட ஒரு பிரான்ச் இருக்குது. இது 2வது பிரான்ச் இவங்களோட பிரான்ச்சு. உண்மையிலேயே பிரியாணி, பரோட்டா, சால்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டு கடைன்னு சொன்னால் நம்ம வண்டிக்காரத்தில் உள்ள இலாய் பிரியாணி கடை தான். நான் இது விளம்பரம் பண்ணுறதுக்காக நான் சொல்ல வரல உங்களுக்கு. நான் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன், வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். நிறையா கடையில் கூட்டமாக இருந்துச்சு. அங்கே வாங்கி ரெகுலராக சாப்பிடக்கூடியவங்கள்ட்ட நான் கேட்டேன். அவங்களும் எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு போய் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சால்னா டேஸ்ட்